இந்திரா சீரியல் ஜூலை 1 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. உங்கள் பர்த்டே எல்லாம் உங்கள் வீட்டில் யாருக்கும் ஞாபகம் இருக்காது, நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ரோஷினி கதிரை திட்டிருக்க கரெக்டாக காவியா கால் பண்ணுறாங்க. கதிர் ரோஷினிக்கு பயந்து காலை கட் பண்ணி விட்டுறாங்க. செகண்ட் டைம் திரும்பவும் காவியா கால் பண்ண ரோஷினி அட்டன் பண்ணுறாங்க. ஏங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு காவியா விஷ் பண்ணவும், உன் பர்த்டே விஷ் எடுத்து குப்பையில் போடு அப்படிங்கிறாங்க ரோஷினி. அவர் ஃபோனை நீ எதுக்கு எடுக்கிறேன்னு காவியா கேட்க, நான் ஃபோன் எடுக்கிறேன்னா அவர் என் கூட தான் இருக்காருன்னு அர்த்தம், ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதை நான் அவர்கிட்ட தான் சொல்லணும், ஃபோன் அவர்கிட்ட கொடுங்கிறாங்க காவியா. உங்ககிட்ட பேசலாம், நான் ஃபோன் பண்ணலன்னு சொல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ கதிர்கிட்ட பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, நான் அவரோட வைஃப், நீ என்ன அவர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு காவியா சொல்ல, ரொம்ப சிரிச்சுட்டு, இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு காவியா, ஒரு விஷயம் சொல்கிறேன், கீப் தட் இன் மைண்ட், நான் உன் லைஃப்பில் ஒன்றும் கதிரை கூட்டிகிட்டு வரல, நடுவில் வந்தது நீ தான் தேவையில்லாமல் எங்கள் 2 பேருக்குள்ளே வந்த அப்படின்னு ரோஷினி சொல்ல, ரோஷினி நீ அவர் லைஃப்குள்ளே இருக்கேன்னு தெரிஞ்சோன்னு நான் வரல, ஆனால் அதை விட இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நான் அவர் லீகலான வைஃப், அவர் என்னை அக்செப்ட் பண்ணி தான் தாலி கட்டியிருக்காரு, புரியுதான்னு கேட்க, வா ரொம்ப நல்லா பேசுகிற காவியா, நான் கூட நீ ரொம்ப அப்பாவியாக இருப்பியோன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க, இங்கே பாரு காவியா, நீ ஒய்ஃபு தாலி கட்டியிருக்காரு, இந்த மாதிரி எந்த சென்டிமெண்ட்டும் வேலைக்காகாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ கதிர் என்னோட கதிராக தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காரு, ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ அவஸ்தைப்படாத, ஓகே அப்படின்னு ரோஷினி சொல்லிட்டு இருக்க, என்ன கதிர் உன்னோட கதிரா, அதை நீ மட்டும் சொன்னால் போதாது, இந்த ஊர் சொல்லணும், நான் அவரோட வைஃப், நானும் அவரும் சேர்ந்து போனால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஆனால் நீ ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பேர் தெரியுமா, அதை ஏன் வாயால் சொன்னால் எனக்கு தான் அசிங்கம், உனக்கு எந்த வேல்யூஸும் இல்லை, ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியலை, நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் அவரோட ஒரிஜினல் முகம் தெரியதா போகுது, அன்னைக்கு அவர் என்னை தேடி கண்டிப்பாக வருவார் அப்படின்னு காவியா சொல்ல, என்ன எனக்கே சேலஞ்ச் பண்ணுறியா, மிரட்டுறியா அப்படின்னு கேட்க, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாது ரோஷினி, நான் அவர் மேலே வச்சிருக்கிறது உண்மையான பாசம், அது அவர் கூட என்னை சேர்த்து வைக்கும், நான் முறைப்படி கல்யாணம் பண்ணி நல்ல மனைவியாக இருந்ததுனால தான் நான் இதை சொல்கிறேன், உன்னை மாதிரி வெட்டியாக பேசியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு காவியா சொல்ல, அச்சச்சோ அப்பா என்ன இவ்வளோ எமோஷ்னலாக கொட்டுற, உனக்கெல்லாம் கதிர் மனசில் இனிமேல் இடமே இல்லை, உன்னை பேச விட்டது என்னோட தப்பு, என்னோட டே உன்னால் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, காவியா உடனே இப்போ அவர்கிட்ட ஃபோனை தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்க, நோ வே, கதிர் உன்கிட்ட பேசவே மாட்டான், அவன் என்னோட லவர், உன்கிட்ட நல்ல விதமாக சொன்ன புரிஞ்சுப்பேன் நினச்சேன், ஆனால் உனக்கு புரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹேமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரோஷினி ஃபோனை ஆஃப் பண்ணவும் உடனே கதிர் எதுக்காக ஃபோனை ஆஃப் பண்ணுற அப்படின்னு ஃபோனை வாங்கிடுறாங்க. காவியா திரும்பவும் ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க, ஃபோன் போகலன்னதும் உடனே உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் எந்த பொண்டாட்டிக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது, சொந்த புருஷங்கிட்ட ஒரு வாழ்த்து சொல்லக்கூட முடியல, இந்த உரிமை கூட இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உடனே ஹேமா மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிக்கிறாங்க, ஓ இன்னைக்கு கதிரோட பர்த்டேவா, அதனால தான் மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த ஒரு பிரச்சனையை வச்சு இன்னைக்கு மென்டல் டார்ச்சர் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே கிச்சனுக்கு வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி நல்லா சான்ஸ் கிடச்சிருக்கு, இதை வச்சு காவியாவை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, அடுப்பு எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்க உடனே கை சுட்டு வச்சிருது. ஓ இங்கே தான் இருக்கா, எப்போவாது இந்த பக்கம் வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும், இப்போ என்ன பண்ணலாம், கேசரி பண்ணலாமா, எப்படி பண்ணலாம், பேசாமல் இன்டர்நெட்லேயே பார்த்துடலாம், எதுக்கு வம்பு அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ராகினி வந்து உள்ளே வராங்க. ஏய் உன்னை இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன், இது வரைக்கும் கிச்சனில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, இவங்க வந்து குறுக்க பேசினது உடனே ஹேமா கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இந்த வீடியோவை பார்த்து எப்படியாவது பண்ணிடலான்றதா, அதுக்குள்ளே வந்து இப்படி கெடுத்துட்டீங்களே, இது இனிப்பாக இருந்தது, இது சக்கரை, இது ரவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, உடனே ராகினி உனக்கு என்ன வருமோ அதை செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, நான் இந்த கிச்சனுக்குள்ளே வரேன்னா கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும், இன்னைக்கு கதிரோட பர்த்டே அப்படின்னு சொல்ல, ராகினி உடனே ஆமாம்ல நானும் மறந்துட்டேன், அவன் தான் இப்போ வீட்லேயே இல்லையே, அது சரி அவன் பர்த்டேக்கும் நீ கிச்சனில் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க, அங்கே தான் இந்த ஹேமாவை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், காவியா காலையிலேருந்து ஒரே ஃபீலிங்கில் இருக்காங்க, கதிரை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இப்போது நான் ஒரு கேசரி கிண்டி கதிர் பர்த்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, காவியா எமோஷ்னலாக பிரேக் ஆவா, கஷ்டப்படுவா, அவளை இதே மாதிரி சம்பவம் செஞ்சு மூட்டை கட்டி அனுப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு ஹேமா சொல்ல, ஏய் இப்படி அடி மொக்கையாக பிளான் போடுவாங்க, இப்போ மட்டும் கதிருக்கு பர்த்டேன்னு கேசரி செஞ்சுன்னு கொண்டு போய் அக்கா கிட்ட பாரு அப்படின்னு சொல்ல, அச்சச்சோ ஆமாம் நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு ஹேமா சொல்ல, அக்கா வேற செம்ம கோவத்தில் இருக்காங்க கதிர் மேலே, இந்த டைமில் நீ வேற இதை கொண்டு போய் கொடுத்தேன்னு வை, உன்னையும் வெளியே அனுப்புறதுக்கு அவுட் பாக்ஸ் போட்டுருவாங்க, ஆளை பாரு கேசரி கின்றாலாம் கேசரி அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த வீடியோலாம் வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு கேட்க, நல்ல வேலை நான் இதை முன்னாடியே பார்த்தேன்,
இல்லைன்னு வை, நீ கேசரி கிண்டி கொடுத்து அக்காட்ட திட்டு வாங்குறது இதுல எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தான் செஞ்சது நான் சாப்பிட்ருந்தேன் வை. அச்சோ என் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க ராகினி. என்ன இப்படி வாடுறீங்க? இப்போ அந்த காவியாவே என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அவளை இன்னைக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். கதிர் இல்லாம அவளை இந்த வீட்டில் சந்தோஷமாவே இருக்க முடியாதுன்னு அழுணும். இந்த வீட்டு விட்டு போறதுன்னு அவளா முடிவெடுப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாடி இனிமேல் அவளை மென்டலி வீக் ஆக்கணும். நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஐடியாவை ஹேமா கிட்ட சொல்றாங்க ராகினி. செம்ம சூப்பர் ஐடியா, இதே மாதிரி பண்ணிடுவோம். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்க கிங்கு அப்படின்னு ஹேமா சொல்ல, முட்டாள் ஜெண்டரையே மாத்திரையே குயின்னு சொல்லுடி, அதுதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க. இன்னொரு சைடு கதிர் பேசாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. ரோஷினி வந்து, கதிர் இன்னைக்கு உன் பர்த்டே, அதனால நீ ரொம்ப சேடா ஃபீல் பண்றால, உன்னை எப்படி சேர் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு ரோஷினி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே கதிர், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். என்னன்னு கேட்க, சஸ்பென்ஸ் அண்ட் சர்ப்ரைஸா நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். நீ மட்டும் அதை பார்த்தேன்னு வை, உன் மூடு ஃபுல்லாக மாறிடும். செம்ம ஹாப்பி ஆயிடுவா கதிர் அப்படின்னு ரோஷினி சொல்ல, இவ ஒருத்தி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரில அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிச்சுட்டு, அப்படி என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, உடனே ரோஷினி பக்கத்தில் வந்து உட்காந்து, நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எப்படி கதிர் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும், எனக்கும் தானே கஷ்டமாக இருக்கும், அதுதான் அதிரடியான ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காத, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, கரெக்டாக காலிங் பெல் அடிக்கவும் அந்த சஸ்பென்ஸ் வந்துருச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி போகிறாங்க. ஒரு பாக்ஸை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, பிரித்து பாரு கதிர் அப்படிங்கிறாங்க ரோஷினி. கதிரும் எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. உள்ள இன்விடேஷன் மாதிரி இருக்கு, இது கேக் இல்லையா அப்படின்னு கேட்கவும், என்ன கதிர் இன்னும் சின்ன குழந்தை மாதிரி கேக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க, பாரு உனக்கு நான் எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், எடு கதிர் அப்படின்னு சொல்லவும் கதிர் எடுத்து பார்க்குறாங்க. இது உனக்கு செம சர்ப்ரைஸ் இல்லை, நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல, செம ஹாப்பியா அப்படின்னு கேட்க, உடனே கதிர் எந்திரிச்சு நிற்கிறாரு. இது சர்ப்ரைஸ் இல்லை ரோஷினி, ஷாக்கிங். ஷாக்கு நமக்கு இல்லை கதிர், உன் ஃபேமிலிக்கு. இன்விடேஷன் டிசைன் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல, என்னோட செலெக்ஷன் தான்னு சொல்ல, என்ன ரோஷினி இது திடீர்னு இன்விடேஷன் எல்லாம் ரெடி பண்ணி, எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, என்ன கதிர் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணதானே, நீ தான் அம்மா அப்பா ஃபேக்ட்ரி மில்லுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்த, நான் அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுமா, அதுதான் இன்விடேஷன் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அது என்ன ஒரே ஒரு இன்விடேஷன் மட்டும் இருக்கு அப்படின்னு கதிர் கேட்க, குண்டு சின்னதாக இருந்தால் தான் பாதிப்பு பெருசாக இருக்கும். இந்த இன்விடேஷன் உன் வீட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அடிச்சது. இந்த குண்டை போய் உன் வீட்டில் கொடுத்தா அப்படியே பாம் பிளாஸ்ட் தான், கொண்டு போய் கொடுத்து உன் மொத்த குடும்பத்தையும் கதற விடுறேன் பார் அப்படின்னு சொல்ல, கதிர் மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிக்கிறாங்க. சோ எல்லாம் போச்சு, இந்த இன்விடேஷன் மட்டும் வீட்டுக்கு போச்சு, அவ்வளோதான், ஏற்கனவே பண்ணது பார்த்தாதுன்னு இது வேறையா, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அப்புறம் மீடியா போலீஸ்னு வேற பயமுடுத்துவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, என்ன கதிர் நீ தானே அவங்கள எமோஷ்னலாக மிரட்டணும்னு சொன்ன, இப்போ உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சா இப்படி முழிக்கிற, உன்னால சந்தோஷம் தாங்க முடியல அப்படிதானே அப்படின்னு கேட்க, இல்லை ரோஷி எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் வந்து அப்படின்னு சொல்ல, நீ யோசிக்கிறத பார்த்தாலாம் சரியா வரலையே, இப்பெல்லாம் நீ யோசிக்கிறது சரியில்லை கதிர், என்ன சொல்லு, நீ வாய்க்குள்ளேயே முழுங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லை ரோஷி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறது சந்தோஷமான விஷயந்தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை, ஆனால் இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி என் வீட்டுக்கு கொடுத்து, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன் சொல்ல மாட்டேன், அன்னைக்கு அவங்கள எமோஷ்னலாக அட்டாக் பண்ணணும்னு நீ தானே சொன்ன, இன்னைக்கு அவங்க மேலே சிம்பத்தி வந்துருச்சா கதிர், ஐ எம் வெரி சீரியஸ் இன் திஸ் மேட்டர் அப்படின்னு சொல்ல, இல்லை ரோஷி அவங்க ஏற்கனவே நம்ம மேலே டென்ஷனாக தான் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பிரச்சனை பண்ணணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது பெரிய பிரச்சனையாகும், என்கிட்ட இருந்து ஒன்று பிரித்தாங்கல்ல, இப்போ உன்னையும் அவங்க துரத்தி விட்டாங்க, நாம் கஷ்டப்படுவோன்னு அவங்க நினச்சாங்களா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூச போகிறோம், அதுக்கு இந்த இன்விடேஷன் கார்டு தான் எண்டிங் கார்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, நம்மக்கிட்ட ஒரு கார் கூட இல்லை, சும்மா விட போகிறதில்ல பாரு, இந்த அட்டாக்ல அவங்க எல்லாரும் அலறி அடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து நிற்க போறாங்க, நீ பார்க்க தானே போற அப்படின்னு ரோஷினி சொல்ல, திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாரு கதிர். இன்னொரு பக்கம் காவியா அந்த ரோஷினி கூட தான் இருக்காளா, இதெல்லாம் கேட்டு சும்மா தான் இருந்தாரான்னு தெரியல, இப்படியெல்லாம் பேச அவளுக்கு கூசவே இல்லையே, இப்படியெல்லாம் பேசணும்னு நம்ம தலையெழுத்து அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு இருக்க, கரெக்டாக இந்திரா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து, அக்கா டேப்லெட் தீர்ந்து போச்சா, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன், இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுக்க, உடனே காவியா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னக்கா மாமாவை நினச்சி அழுதுட்ருக்கியா, இன்னும் எவ்வளோ நாள் தான் அப்படியே அழுதுட்ருக்க போகிற அப்படின்னு கேட்க, இல்லடி அன்னைக்கு நடந்ததெல்லாம் இல்லை, இன்னைக்கு காலையில் நடந்தது நினச்சி தான் அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்திரா கேட்க, இன்னைக்கு அவரோட பர்த்டே அப்படின்னு சொல்ல, ஓ இன்னைக்கு கதிர் மாமாவுக்கு பர்த்டேவா அப்படின்னு இந்திரா கேட்க, எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் பர்த்டே, கோயிலுக்கு போகணும், அர்ச்சனை பண்ணிட்டு வரணும், இப்படி நிறைய பிளான் இருந்துச்சு, அவருக்கு பிடிச்ச ஷர்ட் எல்லாம் கூட வாங்கி வச்சுருந்தேன் இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அக்கா உன் கஷ்டம்லாம் எனக்கு புரியுது, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதக்கா அப்படின்னு இந்திரா சொல்ல, அதுக்கெல்லாம் இல்லை இந்திரா, அந்த ரோஷினி இன்னைக்கு பேசினது நினச்சாதான் அப்படின்னு சொல்ல, என்னக்கா பேசின, அந்த ரோஷினி கிட்ட நீ பேசினியா, என்னக்கா பேசின, அவ எதுக்கு உங்ககிட்ட பேசினா அப்படின்னு கேட்க, இல்லடி
அவள் பேசல, நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்ல உடனே எபிசோட் முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.